Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சல்வார் வந்து எப்படி கட் பண்றதுன்னு தான் பார்க்க போறீங்க. நான் லைனிங் சல்வார் தான் வந்து கட் பண்ண போறோம். இதுக்கு மெஷர்மென்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட பாடி மெஷர்மென்ட் தான் வந்து நான் எடுத்து போட்டுருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா லெந்த் வந்து 42 லெந்த், பாடி வந்து 38, 36 and 48 அந்த அளவுல தான் வந்து இது நம்ம வந்து கட் பண்ண போறோம். ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளவுல வந்து நம்ம வந்து பாடிக்கு எடுக்கணும்ன்றதும் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி எடுக்கணும்ன்றதும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சல்வார் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். இது லைனிங்கில் எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து உயரம் வந்து 42, இது வந்து மெயின் அளவுக்கு. நம்ம லைனிங்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம், இல்லை 4 இன்ச்சும் கம்மி பண்ணிக்கலாம் லைனிங்கை பொறுத்து. இப்போ 2.5 மீட்டர் லைனிங் வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 2 இன்ச்சு கம்மி பண்ணால் போதும். ஒரு வேளை 2 இன்ச்சு இந்த 2 மீட்டர் தான் லைனிங்கு வாங்கியிருக்கீங்க 2.5 மீட்டர் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4லேருந்து 3 இன்ச்சுக்கு கம்மி பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி லைன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் லைனை இங்கே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ லென்த்தை வந்து எடுத்துக்கணும். இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலேருந்தும் எடுத்துக்கலாம், இல்லை 1/2 இன்ச்சுக்கு கீழே இருந்தும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு 42ன்னா நம்ம எடுக்க போகிற அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வந்து 40ல் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு லைன் பண்ணிவிட்டு இது வந்து பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ பண்ணிட்டோம்னா இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. நெக்கு, ஷோல்டரு. இப்போ வந்து நெக்கு, ஷோல்டர் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்கு வந்து உங்களோட டெப்த்து எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். என்னுடைய டெப்த் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். நான் கேன்வாஸில் தான் வெட்டுவேன், அதனால் நான் வந்து அப்படியே மார்க் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். பாடி மெஷர்மெண்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நான் சீம் அலவன்ஸோடு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 38 கூட 4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 4 இன்ச்சு சேர்த்துட்டு அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் இந்த இதில் போட்டு நீங்கள் வந்து போடணும். இப்போ இதை நம்ம லைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம செஸ்ட் அளவு எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து ஹிப் அளவு. ஹிப்பு எங்கே எடுக்கணுன்னா நீங்கள் வந்து 14 இன்ச்சு யாருக்காக இருந்தாலும் எடுக்கலாம். அதுக்கடுத்து கட் ஓப்பன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கட் ஓப்பனு இங்கேருந்து இப்படி வைங்க, வச்சுட்டு இங்கே 14 மார்க் பண்ணும். இங்கே கட் ஓப்பன் வந்து இங்கே வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்படி கனெக்ட் பண்ணிவிடுங்க. கடைசி இது வந்து லெக் மெஷர்மெண்ட்டு இங்கே தான் வரும். இப்போது இன்னும் ஈஸியாக வந்து நான் எப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ லெக் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸியாக அப்படின்னாக்கா மேலே வந்து செஸ்ட் அளவு வந்து 10. இப்போ இங்கே வந்து கட் அளவு 12 வச்சுருக்கோம். 12 கூட 1 இன்ச்சு வந்து நம்ம சேர்க்கணும். 1 இன்ச்சு சேர்த்தாக்கா அப்போ 13 வந்து நம்ம இங்கே வைக்கணும். 13. இது வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச்சு. அப்போ மொத்தமாக வந்து 14 வந்து வச்சுருக்கோம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்ம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரெடி பண்ணலன்றது பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த ஹார்ம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சர்க்கிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஹார்ம் சர்க்கிளுக்கு 6 இருக்குது. அதில் பாதி வந்து 3 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணணும். அதே 3 இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப் இருக்குது இல்லையா, அந்த ஷேப்பை இப்படி கொண்டு போகணும். இப்போ வந்து நான் 18 ஹார்ம் ரவுண்டு, அதில் பாதி 9. இதை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ அதிகமாக இருக்குது, 9 வருது. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மேலே எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி தான் ஹார்ம் ஹோல் வந்து
கரெக்டாக வந்து நம்ம அளவு எடுத்துகிட்டு வரணும். இப்போ 1/2 இன்ச் மேலே ஏற்றிருக்கிறதுனால இங்கே 5.5 தான் வருது. 5.5 2 ஆக்குனா 2.75. அதே மாதிரி இங்கேயும் 2.75. இப்போ இந்த ஷேப்பை வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்படி இப்போ அளந்து பாருங்கள், கரெக்டாக 9 கிடச்சிடுச்சு. அது வர வரைக்கும் வந்து நீங்கள் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. வர வரைக்கும் நம்ம வந்து இந்த 1/2 இன்ச்சு மாற்றுறது வந்து இப்படி தான் வந்து ஹாம்ஹோலை மாற்றிக்கணும். இது வந்து ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி தான். எப்படி மாற்றுறதுனாக்கா, நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் 1/2 இன்ச்சு நம்மளுக்கு வந்து கம்மியாக வந்துடுச்சுன்னா 1/2 இன்ச்சு மேலே ஏற்றலாம். அதிகமாக வேணும்னும் போது 1/2 இன்ச்சு கீழே இறக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஆம்ஹோல் எடுத்துகிட்டு வந்தால் தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து ரெடியாக வரும். இப்போ வந்து இதை வெட்டிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வெட்டும் போது கீழே இருந்து வெட்டி பழகுங்க. எப்படின்னாக்கா இந்த 1/2 இன்ச் லைன்லேருந்து வெட்டுங்க. இங்கே எல்லாத்துக்குமே சிசர் கட் கொடுத்துடலாம். இப்போ இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபுல்லாக வந்து வெட்டியாச்சு. எங்கே பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சிசர் கட் கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு இந்த நெக்காண்டியும் இப்படி ஒரு கட் கொடுத்துடணும். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். உள்ளாழம் எடுப்போம் இல்லையா, அதுக்காக 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இது வந்து இந்த உள் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரணும். இது கூடவே இப்படி இப்போது அளக்கும் போது இங்கேருந்து அளக்கணும். அளந்திங்கன்னா கரெக்டாக அந்த 9 வந்து கிடச்சிடும். இது ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும்தான், அதனால தான் ஃப்ரண்ட்டு பேக்கு தனித்தனியாக இருக்கணும். இந்த ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் எப்படி வெட்டணும்னா, இந்த 1/2 இன்ச்சு இங்கே எடுத்தால் தான் இந்த உள்ளாழத்தை நம்ம கட் பண்ண முடியும். இது ஃப்ரண்ட்டுன்றதுக்காக இங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக் வந்து கட் பண்ணியாச்சு.
மெயின் பீஸும் ஸ்லீவும் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2வாக வந்து நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.